ஸோ நிறைய இது வந்து அவங்களுக்காக ஒதுக்கணும். 4% தான் முன்னாடி வச்சிருந்தாங்க. ஸோ 4%. ஸோ இதுவே அவங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ செகண்ட் வந்து ஸோ நம்ம இந்த டிஃப்ரெண்ட் டேபிளில் வந்து என்னென்னா டெஃப் பீப்புள்ஸுமே அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கிளப் தான் அவங்க பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது பட் என்னன்னா இப்போ எக்ஸாம்ஸ் ஓகே, பட் எங்களுக்கு என்னன்னா டெஃபுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு எக்ஸாம் ஹாலோ இல்லை அவங்களுக்கு தனியாக ஏதாவது இருந்தால் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கா செப்பரேட் கோட்டாவா? ஆமாம், செப்பரேட் கோட்டா. இதில் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கணும். அவங்க ஸ்கூல் சிஸ்டம் வந்து அவங்களுக்கே தெரியும், அது ரொம்ப வந்து இருக்கிறதுனால ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஈஸியாக இருக்கிற மாதிரி பாஸ் பண்ணுற மாதிரி. ஒன் செகண்ட், சாரி டு இன்டர்வீன். ஆக்சுவலி இப்போ நம்ம அந்த 4% ரிசர்வேஷன்லேயே ஏற்கனவே நமக்கு அந்த ரொட்டேஷன் பேசிஸில் வருது இல்லை, விஷுவல் இம்பேர்டுக்கு, ஹியரிங் இம்பேர்டுக்கு, லோகோமோட்டர் டிசபிலிட்டிக்கு நமக்கு அது மேற்கொண்டு அதில் என்ன கேட்குறீங்கிறது எனக்கு புரியல. ஸோ இப்போ வந்து இப்போ இது ஹியரிங் இம்பேர்டுக்கு வந்து 0.50 இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வரும்போது இப்போ அப்படின்னா அதில் ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கும் வராங்க. ஸோ ஹியரிங் இம்பேர்ட் ப்ளஸ் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் ரெண்டு பேருமே வரதுனால ஸோ அட்வான்டேஜ் ஆமாம். ஸோ அதனால இது வந்து ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து டெஃப் அப்படியே இல்லை மறைஞ்சிடும். ஸோ அது வந்து லைக் பார்க்கும்போது ஒரு ஹார்ட் ஆஃப் ஹியரிங் தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்காங்க. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே 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 ஓகேங்க. நீங்கள் நெக்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரூரல் பிளேஸில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட்ல இருந்து நம்ம வீடு இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ப்ரொவைட் பண்ணும்போது என்னென்னா எக்ஸ்ட்ராவாக பே பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா இவங்களுக்கு லேண்டுமே கொடுக்கும்போது அதில் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு என்னன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். லேண்ட் ப்ளஸ் வந்து கட்டின வீடு இது ரெண்டுமே வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஃபைன் குடிக்காம அவங்களுக்கு வந்து ரொம்ப ரூரல்ல இருந்து வரவங்க. ஓகே ஓகே ஓகே. இது நமக்கு நீங்க சொல்றது வந்து நம்ம முன்னாடி குடிசை மாற்று வாரியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ வந்து நான் தமிழ்நாடு அர்பன் ஹாபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு பேர் மாத்திட்டாங்க. அந்த அதுக்கு அவங்க மூலமா கொடுக்குற வீடுகள் தானே சொல்றீங்க? ஆமா ஆமா. அந்த பழைய குடிசை மாற்று வாரியம் இப்போ வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, தமிழ்நாடு அர்பன் ஹாபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு. அவங்க அங்கதான் நமக்கு யூசுவலா பே பண்ண சொல்லுவாங்க. இல்ல அது வந்து நம்ம கமிஷன் மேடம் டிஸ்கஸ் பண்ணி அதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு அதுல இருந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறது, அந்த பே பண்றாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது வழிவகை இருக்காங்கிறது நம்ம பாலிசி டிசிஷன், கொள்கை முடிவு. ஸோ இப்போ எப்படின்னா நாங்கள் வந்து இப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக யாராவது இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்குன்னா, நம்ம இப்போ ஹியரிங் பேருன்ற போது ஒரு இடத்துலையும் போகும்போது இங்கே போவாங்கன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஈஸியாக அப்ரோச் அந்த டிபார்ட்மெண்ட்டே சொல்றாங்க. இந்த மாதிரி வீடு கொடுக்கும்போது ஆமாம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு அந்த சைடில் இன்டர்பிரட்டர்ஸ் அவங்க அந்த அளவுக்கு ரூல் பேசுறீங்க. ஓகே ஓகே. ஸோ இவங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் வரும்போது அது ஓகே. சோ அத மனு அப்ளை பண்றதுல அதோட ஸ்டேட்டஸ் கேக்குறதுல கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க அப்புறம் என்ன ப்ரொசீஜர். ஓகே. இல்ல அத நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். ஓகே. அத நம்ம பர்టిక్యులரா இந்த டிபார்ட்மென்ட்ட மட்டும் மைண்ட்ல வச்சு சொல்லுங்க. ஜெனரலா ஆமா. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போய் அப்ரோச் பண்றப்போ ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு பேரியர் ஆகுது. இங்க போனா இப்ப பிஹெச்பி அப்ளை பண்ணா கூட நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டாங்க, இல்ல நீ அங்க போன்ற தாலுகான்னு சொன்னாங்க. பட் அவங்க பர்டிகுலரா தாலுகா தான் சொல்றாங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. இல்ல அதுக்கு வந்து நம்ம ஈஸி அப்ளிகேஷன் அப்ளை இந்த திட்டங்கள் பொறுத்தவரையில அப்ளை பண்றதுக்கு வந்து நாங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டி இப்போ ஒரு கேம்ப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும்.
through DDAW office. நீங்க அடுத்த கோரிக்கை போயிடலாம். அடுத்த கோரிக்கை. ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து ஸோ இந்த பென்ஷன் வரலாம். ஸோ மந்த்லி இயரிங் மேடம் எஸ் மேடம். ஸோ இப்போ எப்படின்னா இப்போ மந்த்லி பென்ஷன் வந்து லைக் வந்து எல்லாருக்குமே கரெக்டாக வருது. ஸோ இப்போ என்னன்னா வந்து சம்டைம்ஸ் அதில் வந்து இப்போ ஆக்சசிபிலிட்டி இல்லை இப்போ வந்து ஒரு மெடிக்கல் அப்படின்னு வரும்போது அப்பயும் அங்கேயும் ஆக்சசிபிலிட்டியில் கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ இப்படி வரும்போது லைக் மற்ற செலவுகள் பார்க்கும்போது லைக் இந்த பென்ஷன் அமௌண்ட் தான் அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வச்சு தான் அவங்க வந்து லைக் பேலன்ஸாக இருக்காங்க. சில பேர் வேலை இல்லாதவங்க இருக்கும்போது வந்து அது அவங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. வந்து எங்களுக்கு தெரியும் பட் எல்லா டிசபிலிட்டிக்குமே கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றது. பட் எங்களுக்கு ஹியரிங் இம்பேர்ட் பொறுத்த வரைக்கும் ரூரலில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஸோ அட்லீஸ்ட் இந்த மந்த்லி பேமெண்ட் இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா இட் பி ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வேலை இருந்தது அவங்களுக்கு அப்படின்னா ஓகே பிரச்சனை இல்லை. பட் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னும் போது ஸோ அவங்க ப்ராஃபிட். இப்போ என்ன பெரிய பிரச்சனை ரூரல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஸோ விவசாயம். ஸோ அதில் எப்படின்னா இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தெரியல. பட் அங்கே ஒரு ரூரல் சைட்லலாம் இப்போ அவங்க லேண்ட் ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் ஒரு காமன் ஸ்பேஸ் வருவாங்க. ஸோ இந்த காமன் ஸ்பேஸ் வரும்போது இது என்னோட இடம். ஸோ அப்படிங்கும்போது 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஹியரிங் இம்பேர்டும் அவங்களும் வரும்போது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க மேலே பிரச்சனையே இருக்காது, தப்பு இருக்காது, சரி இவங்க தானே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ப்ளேம் பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ இப்போ என்னன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் எதுவும் உண்மை தெரியாது, ஃபேமிலி தெரியாது, லைக் அவங்க சுற்றி இருக்கிற நெய்பர்ஸுக்கு தெரியாது. பட் அப்படி வரும்போது ஹியரிங் இம்பேர்ட்லேருந்து எப்படி வெளியே வருவாங்க அப்படின்றது ஒரு கொஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு அவங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா இது என்னோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க.